என்ன மும்பை முடிச்சு விட்டாங்களா அவங்கள? ஸ்ரேயஸ் கதம் பண்ணிட்டாரா? அதே டெய்லர் அதே வாடகை. போன வருஷம் எப்படி கிடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் நடந்திருக்கு. போன வருஷம் உங்களை குவாலிஃபையரில் அடித்தார், இந்த வருஷம் மேட்ச்லேயே உங்களை பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. நேற்று நடந்த மேட்சை பார்த்தா எனக்கே அவங்க மேலே பரிதாபமாக இருக்குது. பாவம் ரோஹித் இல்லை, ஒரு சின்ன இன்ஜுரி, எப்போ வருவாருன்னு தெரில. ஆனால் அவங்களுக்கு தேவை தான், அவன் கஷ்டப்பட்டு விளையாடுறான் தன்னோட திறமைக்காக. ஆனால் நீங்கள் அம்பையரை வச்சே அப்படியே ஸ்மூத்தாக மேட்சை முடிச்சுட்டு போயிடுறீங்க. எல்லாருக்குமே தெரியும், போன மேட்ச்லேயே தெரியும் டிம் டேவிட்டு பால் சரியில்லை, கோணால் இருக்குன்னு சொல்லி ஸ்விங் பண்ணுவார். ஆனால் அதை வரைக்கே நீங்கள் அம்பையரை வச்சு வார்னிங் கொடுத்தீங்க. அவன் தன்னோட திறமைக்காக தன்னோட டீமுக்காக கஷ்டப்பட்டு விளையாடுறான், ஒரு எமோஷ்னலாக விளையாடுறாங்க. கர்மான்னு ஒன்று இருக்குது, கண்டிப்பாக விடாது. அதான் 2-3 வருஷமாக உங்களை துரத்திக்கிட்டே இருக்குது பாண்டியா ரூபத்தில். நீங்களும் என்ன ஏதாவது பண்ணி மேலே வந்துடலான்னு தான் பார்க்கிங்க. ஆனால் உங்களை விட மாட்டேங்க. பார்த்தீங்களா? கொஞ்சமாக திருந்துங்க, கொஞ்சமாக பிளேயருக்கு மரியாதை கொடுத்து, கொஞ்சமாக டீமுக்கு மரியாதை கொடுத்து, கொஞ்சமாக கிரிக்கெட்டுக்கு மரியாதை கொடுத்து, கொஞ்சமாவது நேர்மையாக விளையாட பாருங்கள். அப்படின்னா தான் நீங்கள் கண்டிப்பாக விளையாடுங்க. என்ன தான் 5 கப்பு விளையாச்சிருந்தாலும் அந்த 5 கப்பும் நீங்கள் நல்லபடியாக விளையாண்டு ஜெயிச்ச கப்பு கிடையாது. எல்லா மேட்ச்லையும் கண்டிப்பாக பாருங்கள், ஏதாவது ஒரு கண்டிப்பாக அம்பையரை வச்சு ஏதாவது ஒரு பண்ணியிருப்பாங்களே. கொஞ்சமாக திருந்துங்க.